செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் நபார்டு வங்கி மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளால் விவசாயிகள் வாழ்க்கைத் தரம் உயர்ந்துள்ளது குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் குறித்து செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் நபார்டு வங்கி விவசாயிகளை உழவர் உற்பத்தியாளர் குழுக்களாக மாற்றி வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. சுழன்றும் இயற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறார் திருவள்ளுவர். உலகத்திற்கே பசி தீர்க்கும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நபார்டு வங்கியின் சார்பில் விவசாயிகளை கூட்டமைப்பாக ஒன்று திரட்டி உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளது. நூற்றுக்கணக்கான உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வாயிலாக லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். விவசாயிகளால் விவசாயிகளை கொண்டு இயங்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்குவதன் மூலம் பயனடைந்து வருகின்றனர். உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ள நிலையில் அவர்களின் வருவாயை பன்மடங்கு பெருக்கும் நோக்கில் நபார்டு வங்கி மற்றும் ஹேண்ட் இன் ஹேண்ட் தன்னார்வ நிறுவனத்துடன் இணைந்து விற்பனையாளர் மற்றும் வாங்குபவர் சந்திப்பினை சேலத்தில் நடத்தியது. சேலம், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பினர் பங்கேற்ற இந்த நிகழ்வில் பெரு நிறுவனங்கள் சந்தை வாய்ப்பை விவசாயிகளுக்கு விளக்கினர். உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பினர் தங்களின் விளைபொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தி இருந்தனர். ஆத்ம நிர்பார் கிருஷி என்ற நோக்கத்தை இலக்காக கொண்டு மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறுகிறார் நபார்டு வங்கியின் துணை மேலாளர் ஷீபா சங்கீதா. பையர் செல்லர் மீட் ஃபார் ஆல் சேஜ் எஃபிஓஸ்க்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஹேண்ட் இன் ஹேண்டினுடைய சிஎஸ்ஆர் பார்ட்னர் சுப்ரஜா ஃபவுண்டேஷன் மூலமாகவும் 45 எஃபிஓஸ் வந்து இன்னைக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பையர் செல்லர் மீட் வந்து ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சந்தைப்படுத்துதல்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. நபார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 நாங்கள் வந்து நிறைய ஃபண்டு மூலமாக நம்ம எஃபிஓஸ்க்கு வந்து மேனேஜ்மெண்ட் காஸ்ட், சிவிபிஓ காஸ்ட் சப்போர்ட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது மூலமாக வந்து ஆயிரக்கணக்கான ஃபார்மர் மெம்பர்ஸ் வந்து நம்ம பெனிஃபிட் ஆயிட்டு இருக்காங்க. சேலம்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 எஃபிஓஸ் வந்து இன்னைக்கு வந்து பயன்பட்டு கொண்டிருக்காங்க. ஸோ 25 எஃபிஓஸ் கிட்டத்தட்ட கண்டிப்பா வந்து ஒரு 2,50,000 ஃபார்மர் மெம்பர்ஸுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுல வந்து ஒரு முக்கியத்துவமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு ஃபார்மர் மெம்பர் வந்து ஒரு எஃபிஓவா அவங்க சேர்க்கும் போது தான் அவங்களால வந்து அந்த கலெக்டிவைசேஷன், அந்த அக்ரிகேஷன் பண்ணி அவங்களால மார்க்கெட்டிங் இன்னைக்கு பண்ண முடியுது. அதனால சந்தைப்படுத்துதல் அவங்களால கண்டிப்பா வந்து கலெக்ட் பண்ணும்போது ஒரு மிடில் தரகர்கள் இல்லாம அவங்க வந்து ஒரு நல்ல நிர்ணயத்துக்காகவும் நல்ல ஒரு பிரைஸ் டிஸ்கவரி அவங்களால பண்ண முடியுது. ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிரைசிங் அவங்களுக்கு கிடைக்குது. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி அவங்களுக்கு பில்ட் பண்ணும், அந்த ஈகோ சிஸ்டமையும் நாங்கள் இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு வருகிறோம். நபார்ட்ல என்சிடெக்ஸ்ல அவங்க ட்ரேடிங் பண்றதுக்கும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வேண்டிய ட்ரைனிங், கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் நாங்கள் பண்றோம். ஸோ இப்போ அவங்க வந்து எப்படி வந்து ஒரு பிரைஸ் டிஸ்கவரி, ஒரு ஹெஜிங் ஆப்ஷன்ஸ் மூலமா பிரைஸை லாக் பண்றதுக்கும் இன்னைக்கு வந்து நபார்ட்ல இருந்து அதுக்குள்ள ஒரு அவேர்னஸ், அவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி, லிங்கேஜஸ் நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். தவிர ஈனாம் பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் ஓஎன்டிசியில் ஆன்போர்ட் பண்றதுக்கும் நாங்கள் வந்து ஒரு உறுதுணையாக அவங்களுக்கு இருக்கிறோம். மெயினாக வந்து நம்ம வந்து ஆத்ம நிர்பார் கிருஷி அப்படின்றது பாதையை நோக்கி தான் நம்ம எல்லாரும் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க ஆதிரா அனிமல் ஹஸ்பண்டரி எஃபிஓ பார்த்துக்கிங்கன்னா அவங்க ஆரம்பிச்சது வந்து ஒரு 100 ஃபார்மர்ஸோட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக 500 ஃபார்மர்ஸ் வர அளவுக்கு அவங்க வந்து எல்லாமே ட்ரைபல் ஃபார்மர்ஸ் பனமரத்து பட்டியல செயல்பட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி கிரீன் கப்ஸ் வந்து அது ஒரு இனோவேட்டிவா பண்ணிட்டு இருக்காங்க. கவுடங் மூலமா அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு அகர்பத்தி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரைபல் ஃபார்மர்ஸ்க்கு நமக்கு வந்து யாருமே ரீச் இல்லாத ஒரு இடத்துல ஒரு ட்ரைபல் ஃபார்மர்ஸ்னுடைய வாழ்வாதாரம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை எங்களால் இன்னைக்கு பார்க்க முடியுது. ஒரு சர்வசாதாரணமா ஒரு 1000 ரூபாய் ஸ்கோப் உள்ள அப்படிப்பட்ட ஒரு ஃபார்மர் வந்து கண்டிப்பா அவங்க கையிலே ஒரு டபுளிங் ஆஃப் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது கண்டிப்பா எங்களால நேர்முகமா நாங்களால பார்க்க முடியுது. அது இன்னைக்கு நிச்சயமா இந்த 10,000 எஃப்யூ ஸ்கீம் மூலமாகவும் இது ரொம்ப சாத்தியமா இருக்குன்னு தான் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பினர் இடைத்தரகர் யாருமின்றி பெரு நிறுவனங்களுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பினை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது. விவசாயிகளின் வருமானத்தை பன்மடங்கு பெருக்கும் நடவடிக்கைக்கு விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். பெண்கள் வந்து அதிக வெளியில் வரமாட்டோம். நானே வீட்டுக்குள்ள இருந்து பெண் தான். ஆனால் இப்போ வந்து எல்லா இடத்துக்கும் நான் போய் என்னோட ஸ்டால் போட்டு இதன் மூலியமாக வரவங்க எல்லாருமே நமக்கு பழக்காகி நிறைய வருமானம் எங்களுக்கு இதில் வருது. இந்த அளவுக்கு நாங்கள் வருவோம் நாங்களே எதிர்பார்க்கல. எங்களுக்கு வந்து அரசாங்க முறையில் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
நம்மாழ்வார் ஐயா சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, ஒவ்வொரு விவசாயியும் வியாபாரியாக மாறணும்னு சொல்லுவார். அந்த தனிப்பட்டு இருக்கும்போது எங்களுக்கு உண்டான செல்வாக்கு வேறு. ஆனால் ஒரு எஃபிஓவாக சேர்ந்து நாங்கள் இயங்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய பலமாக கிடச்சிருக்கு. இது அரசாங்கமும் நமக்கு உதவி செய்து நிறைய இது மாதிரி போர்ட்டல்ஸை உருவாக்கியிருக்காங்க. ஈநாமில் நாங்கள்லாம் ஒரு சில கோட் பண்ணியிருக்கோம். தங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கான விலையை விவசாயியே நிர்ணயம் செய்வதுடன் அதற்கான சரியான சந்தை வாய்ப்பையும் அவர்களே முடிவு செய்வது வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் இலக்கை நோக்கிய பாதையை எளிமையாக்கி உள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் பங்கு பெற்றது பயனளித்துள்ளதாக மாணவர்கள் கூறினர். இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயின்று தேர்ச்சி பெற்று திறன் வாய்ந்தவர்களை தொழில் நிறுவனங்களில் செய்முறை பயிற்சி வழங்கி திறன்மிகு தொழிலாளர்களை உருவாக்குவதே மத்திய அரசின் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சியின் முக்கிய நோக்கமாகும். தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை சார்பில் அரியலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாவட்ட அளவில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். முகாமில் அரசு சிமெண்ட் ஆலை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், டிவிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனத்திற்கு அப்ரண்டிஸ் பயிற்சிக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்தனர். இத்திட்டத்தின் கீழ் அப்ரண்டிஸ் பயிற்சி பெறுவர்களுக்கு மத்திய அரசின் தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்படும். பிரதம மந்திரி வேலை பழகுனர் பயிற்சிக்கான சேர்க்கை முகாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த முகாம்ல பல்வேறு நிறுவனங்கள்ல இருந்து தங்களுடைய காலியிடத்தை நிரப்பிக்கிறதுக்காக பிரதிநிதிகள் வந்திருக்காங்க. அவங்களுடைய வேகன்சி பொசிஷனை பொறுத்து இந்த ஐடிஐல பல்வேறு தொழிற்பிரிவுகள்ல இருந்து படிச்சு முடிச்ச அவங்கள ஃபில்லப் பண்ணிக்கிறதுக்காக இங்க தேர்ந்தெடுக்க வந்திருக்காங்க. அதே நேரத்துல இங்க இந்த பயிற்சி நிலையத்துல பயிற்சி முடித்த பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் இந்த முகாம்ல கலந்துகிட்டு தங்களுடைய அடுத்த கட்ட கல்வி பயணத்தை தொடர்வதற்காக இருக்காங்க. பிரதம மந்திரி தொழிற்பழகுனர் பயிற்சிக்கான சேர்க்கை முகாமானது ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு இடையே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆம்கோ ஐடிஐல கோபா ட்ரேடு கம்ப்யூட்டர் குரூப் வந்து 2025 முடித்தேன். 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல அப்ரெண்டிஸ்ஷிப் முகாம் போட்டிருக்கத தெரிஞ்சதுனால வந்தேன். அதில் பிரதம மந்திரி முகாம் திட்டத்தின் மூலம் எனக்கு இப்போ வேலை வாய்ப்பு டிவிஎஸ் ஷோரூம்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் எனக்கு வேலை கிடைச்சதுக்கு மிக்க நன்றி. என் பேர் ஐஸ்வர்யா. நான் வந்து கள்ளங்குறிச்சிலேருந்து வரேன். அரசு தொழிற்பயிற்சி தான் படித்தேன். அப்ரெண்டிஸ்க்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு இன்னைக்கு வந்து அரசு சிமெண்ட் ஃபேக்டரிலேருந்து எனக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அது எனக்கு கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பெண் குழந்தைகள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்களுக்கு பலன் கிடைத்து வருவதாகவும் மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் பணி நியமன ஆணை வழங்குவதை கட்டாயமாக்கியுள்ளதன் மூலம் தொழிலாளர்கள் உரிமை மற்றும் பாதுகாப்பு நிலைநாட்டப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நல அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் கைவினை கலைஞர்களை சுயதொழில் முனைவோராக உருவாக்க வகை செய்துள்ளதாக மத்திய சிறு குறு தொழில்துறையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலமே சமூக வளர்ச்சி மற்றும் மேம்பாடு வலுவடையும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.